ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூனிட் 4 ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயிலில் 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல். அந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டினுக்கு தேவையானது முக்கியமான ஃபார்முலா இது, ஓகேவா? இப்போ டபிள்யூ ரெஃபர்ஸ் டு ஒர்க், ஓகேவா? அப்புறம் ஃபோர்ஸ் W into F into S, ஓகேவா? அதனால் டபிள்யூனா ஒர்க்கு, எஃப்னா ஃபோர்ஸு, எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இதில் வந்து ஃபோர்ஸ் எஃப்க்கு வந்து எஃப்போட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், F is equals M into ஏன்னு போட்டுக்கிறோம், ஓகேவா? அடுத்தது இந்த எஃப் இருக்கிறதுல இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், கண்டுபிடிச்சது. இப்போ அடுத்தது நம்மளுக்கு தேவையானது எஸ்ஸு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, V² is equal to U² plus 2AS. இந்த ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த V² plus 2AS போட்டுப்போம். அங்கே இருங்க, நான் எழுதுகிறேன். V² is equal to U² plus 2AS. இதில் வந்து இந்த U வந்து இந்த பக்கமாக நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆயிடுச்சு. இது -U² equal to 2AS, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எஸ் தானே தேவைப்படுது. ஸோ எஸ்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பாக்கி இருக்க இந்த 2AS எடுத்து இங்கே வந்து கீழே டிவிஷன் ஆக்கிடுறோம், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, நம்ம இங்கே வந்து வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்க ஃபார்முலா W equal to MA into S. இப்போ எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து இங்கே போட்டு நம்ம இங்கே வந்து என்ன இது பண்ணியிருந்தோம், F is equals to MA into S. இப்போ எஸ்ஸோட வேல்யூ தான் தேவை நம்மளுக்கு. அப்போ எஸ்ஸோட வேல்யூ இங்கே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த ஏவும் கேன்சல் பண்ணிக்கிறோம். கேன்சல் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எம்மை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். V²க்கும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், U²க்கும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ஓகேவா? மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், இது என்னாகும், MV², அப்புறம் MU². இங்கே வந்து நோட்டில் மைனஸ் இருக்கனால இங்கே வந்து மைனஸு டிவைடட் பை 2, ஓகேவா? அடுத்தது வந்து இந்த 2 வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தானே. ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம MV² by 2 அப்புறம் மைனஸ் MU² by 2, ஓகேவா? ஓகே, இதோட இது பார்த்திங்கன்னா இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி, ஓகேவா? அப்போது கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு MV² by 2, ஓகேவா? அதனால் நம்ம வந்து இது வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், வீனா என்னது ஃபைனல், MUனா என்னது இனிஷியல். அப்போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, ஓகேவா? அப்போது இப்போ இது என்ன ஆகுது, இப்படி பண்ணனா என்ன ஆகும், நம்மளுக்கு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி இதுவாகும். அப்போ சேஞ்சுக்கு நம்ம ரெஃபர்ஸ் டு சேஞ்சோட சிம்பிள் என்னது, டெல்டா போட்டால் சேஞ்ச், ஓகேவா? எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டெல்டானா சேஞ்சு. ஸோ அப்போது ஒரு ட்ரையாங்கிள் போட்டு கேஇனா என்னன்னா கைனெட்டிக் எனர்ஜி, ஓகேவா? ஓகே, இது மட்டும் நம்ம எழுதினா போதாது, இதுக்கு நம்ம வந்து பாயிண்ட்ஸும் எழுதிக்கணும், ஓகேவா? என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து when work done by the force is positive, இந்த வார்த்தை தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே ஸ்டேட்மெண்ட் தான் 3 லைனுக்குமே வரும். 3 பாயிண்ட் நம்ம எழுத போகிறோம், சேம் ஸ்டேட்மெண்ட் தான் வரும், ஓகேவா? அதனால் when work done by the force is positive, kinetic energy என்ன ஆகும், increases, ஓகேவா? இதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நம்ம ரிவர்ஸில் எழுதணும்னா என்ன ஆகும், இங்கே பாசிட்டிவ் போட்டிருக்கோம், அப்போ எங்கே என்ன ஆகும், நெகட்டிவ், ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி இங்கே இன்க்ரீஸ் போட்டிருக்கோம், அப்போ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ கரெக்ட்.
டிக்ரீசஸ். ஓகேவா? அடுத்தது இதே ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதிட்டு ஃபோர்ஸ் வந்து இப்போது ஃபோர்ஸ் இஸ் 0. அப்போது கைனட்டிக் எனர்ஜி இஸ் இப்போ வந்து டிக்ரீஸ். இப்போ வந்து இது என்னவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. when work done by the force பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும். பாசிட்டிவாக இருந்தால் நான் ஏறினே போவாங்கள மேலே அதனால் இன்க்ரீஸஸ். நெகட்டிவாக இருந்தால் டிக்ரீஸ் ஆகும். ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ் 0வாக இருந்தால் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த சம்மு. இப்போ நம்ம ஒரு வாட்டி ரீகால் இப்போ பாருங்கள், ஸ்டேட் அந்த இது வேர்ல்டு நெக்ஸ்ட் இது எனர்ஜி பிரின்சிபல் போட்டிருக்கோமா? எனர்ஜி பிரின்சிபல் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது நம்ம வந்து என்ன எழுதிக்கிறோம்? F is equal to W equal to F into S போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம்? எஃபோட வேல்யூ M into A எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இந்த M into A போட்டோன்னு இந்த S வந்து இங்கே இந்த சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த எஸ்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். V square is equal to 2AS. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் இந்த S வந்து நமக்கு இந்த பக்கமாக போட்டுக்கிறோம் நம்ம. ஸோ அது என்ன ஆகும்? மைனஸில் போய்ட்டு என்ன வேணும்? அப்போ 2A வந்து டிவிஷனில் இங்கே போட்டுக்கிறோம். இப்போ எஸ்ஸோட வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஏவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஏவும் கேன்சல் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம மீதி இந்த இது எடுத்து எழுதினோடனே இது எம் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த 2 வந்து ரெண்டுத்தையுமே பிரித்து கொடுத்துக்கிறோம். நம்ம பிரித்து கொடுத்துட்டோம். இந்த MV ஸ்கொயர் பை 2னா என்னதுன்னா கைனட்டிக் எனர்ஜி சமம். அப்போ வந்து W ஃபைனல் எனர்ஜி மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி இன் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. சேஞ்ச் டெல்டானா சேஞ்ச். ஸோ டெல்டா சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா? சேஞ்சுனா டெல்டா. ஓகேவா? அப்புறம் வென் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் பாசிட்டிவ்னா இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவ்னா டிக்ரீஸ் ஆகும், 0வாக இருந்தால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நீங்கள் கேட்குற அடுத்த கொஸ்டினை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.